இந்த அன்னை வளர்ப்பு, அன்னையோட பங்கு என்ன? தாய், அம்மா தான் முதல் ஆசிரியர். வீடு தான் குழந்தைக்கு பெஸ்ட் என்வைரன்மெண்ட். குழந்தை தான் அவங்க ஸ்டூடெண்டா வச்சுக்கோங்க, தாய்மார்கள், தப்பு இல்லை. ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் குழந்தையே கட்டுப்பட்டுருவாங்க. அது இருக்கக்கூடாது. எப்படி நான் சொன்னேன்னா, கர்ப்பப்பையில இருக்கிற போது குழந்தைய அழகாக ஒரு சுதந்திரம், ஒரு கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட்ல ஒரு ஃப்ரீடம் இருந்தது. அதனால அழகாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சயின்டிஃபிக்கா அந்த குழந்தை நல்லபடியா வர முடிஞ்சது. அழகான ஒரு பியூட்டிஃபுல் பேபி கிடைச்சது. அதே மாதிரி இந்த குழந்தை மூளை இன்னும் ப்ரீமெச்சூர்டு தான். அப் டு த ஏஜ் ஆஃப் 2-3 இயர்ஸ் வரைக்கும் ப்ரீமெச்சூர்ட் பிரைன். ஆனா அதுக்கு உள்ள அந்த கீர்த்தி நிறைய இருக்கு. அந்த சேனல் அதை அம்மா கிட்ட தான், அம்மாவை தான் ஃபாலோ பண்ணும் குழந்தை. அங்க அன்கண்டிஷன்டு சைல்ட்ஹுட் லிவிங். குழந்தை முதல் 2 வருடங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நல்ல விளையாட்டு, நிறைய பேர் அதுகிட்ட பேசணும். குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னாக்க நிறைய பேர் சோசியல் எக்ஸலன்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரீடம். இந்த குழந்தைக்கு பிரைவசி இருக்கணும், ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். ஏன்னா மூளை வளர்கின்ற பருவம். இந்த குழந்தை ரா மெட்டீரியல் என்னென்ன பாத்தீங்கன்னாக்கா, அப்பாவோட அந்த புத்திசாலித்தனமும் அம்மாவோட புத்திசாலித்தனமும் சேர்ந்த ஒரு கலவை. இது ஒரு புது கலவை. இந்த கலவை டெஃபினட்டா இந்த ரா மெட்டீரியல் ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா, பெற்றோர்கள் நான் சொன்னபடி இருந்ததுன்னா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் நிச்சயமா ஒரு நல்ல ப்ராடக்டா தான் வந்திருக்க முடியும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அந்த ப்ராடக்ட் இவங்க தனித்தனியா எங்க அப்பா அம்மா பாக்குற போது அந்த ப்ராடக்ட் இவங்க 2 பேரும் தனித்தனியா பெட்டரா தான் இருக்கும், நல்ல புத்திசாலியா இருக்கும். அதனால இவங்க ஈகோ இல்லாம இந்த குழந்தைய அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தை நிச்சயமாக பெற்றோர்களை விட புத்திசாலி தான், பிறப்பாலேயே புத்திசாலி. உங்களுக்கு 30 வருடத்துல என்ன தெரிஞ்சிருக்கோ அதுக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த உடனேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடுது. அந்த என்வைரன்மெண்ட்ல அதை கத்துக்கொள்ளுகின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் அந்த குழந்தைக்கு கிடைத்து விடுகிறது. அதனால அந்த குழந்தைய நம்ம இன்ஃபீரியரா, நம்ம குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணணும்னா, அதுக்கு இயற்கையா அது என்னவா வர விரும்புது, எந்த கெமிக்கலா வர விரும்புது, என்ன பொட்டன்ஷியலிட்டி அதுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க அந்த மூளை வளர்ற போது ஒரு அன்கண்டிஷன்டு சைல்ட்ஹுட் லிவிங். குழந்தை தேவையை ப்ரொஃபஷனல் தாயாரா செய்யணும். அதாவது எமோஷனல் தாயார் தான் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே ப்ரொஃபஷனலிசமே கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு வேண்டியதை சம்டைம்ஸ் எக்ஸஸா செஞ்சிருவாங்க, அது குழந்தை பிடிக்காது. குழந்தைக்கு தேவையை செய்யாம இருப்பாங்க, அதுவும் ப்ராப்பர் மதர்ஹுட் கிடையாது. அதனால ஆல் ஏசியன் மதர்ஸ் என்ன பண்ணணும்னாக்க ப்ரொஃபஷனலிசம் ஆப்டிமம். இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி பண்றதுக்கு இருக்கணும். பூர்த்தி பண்ண நம்மள ஆயத்தப்படுத்திக்கணும். நம்ம பொது அறிவு தகவல்களை படிக்கணும். ஏன்னா இந்த குழந்தை ஒரு எடுத்த உடனே உங்களோட ஜாஸ்தி ஆஸ் இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னாக்க, அப்ப அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னா இன்றைய காலகட்டத்தில் என்ன இந்த குழந்தைக்கு அவசியங்கிறத நீங்க அதை தெரிஞ்சு வச்சு நீங்க அதை கிரகிச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க தாய்ப்பால் ஊட்டுற போதும் சொல்லிக் கொடுக்கலாம். எல்லா நேரத்திலையும் ஒரு என்வைரன்மெண்ட்ல ஒரு நல்ல என்வைரன்மெண்ட். ஏன்னா குழந்தை சுற்றுப்புற சூழல்ல இருக்கிறத நம்பி கிரகிச்சுக்கும். இதான் உலகம், இதுதான் நம்ம உலகம். அம்மா செய்யறாங்க, அம்மா திட்டினாங்கன்னா யாரையாவது இந்த குழந்தைய திட்ட கத்துக்கும். அம்மா யாரையாவது வாழ்த்துனாங்க, வாழ்த்த கத்துக்கும். எல்லாமே இந்த குழந்தைக்கு புதுசு. அப்போ இந்த குழந்தை ட்ரஸ்ட் பண்ணுது உங்களை. நீங்க தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நம்புது, நீங்க சொல்றதெல்லாம் நம்புது. அதுக்கு என்ன ஏதுங்கிற ஒரு பிரதிபலன் இல்லாம எல்லாமே யூ ஆர் த சோர்ஸ். ஸோ அப்போ அந்த சோர்ஸ் என்ன பண்ணணும்னாக்க என்வைரன்மெண்ட்ல கண்டாமினேஷன் இல்லாம இருக்கணும். கண்டாமினேஷன்னா ஒரு கெடுதல் இல்லாத சோர்ஸ். ஏன்னா கெடுதலா இருந்துச்சுன்னா குழந்தை அதை கிரகிச்சுக்கும். இதுல என்ன பெரிய சிக்கல்னா, முதல் 3 வருடத்துல எதெல்லாம் குழந்தை கிரகிச்சுக்குதோ ஆயுசுக்கு அது அப்படியே இருக்கும். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அது செய்யலைன்னா கூட 16 வருஷம் அந்த கெடுதல் எங்கேயாவது வேற இடத்துல பார்த்துச்சுன்னா இதுக்கு ஆர்வம் வந்துடும், அதை நம்ம செய்யணும், இது செய்யணுங்கிற மாதிரி. அதனால பெற்றோர்கள் ஒரு லைவ் வீடியோ கேமராக்கு முன்னாடி எப்படி நீங்க இருக்கீங்களோ ஒரு ஆர்டர் இல்லையா, ஒரு பிரின்சிபல்டா, அந்த மாதிரி இந்த குழந்தை ஒரு வீடியோ கேமரா மாதிரி. அதுக்கு முன்னாடி நீங்க முதல் 1 வருடத்துல ரெஜிஸ்டர் பண்றத கம்ப்யூட்டர்ல அழிக்கிற மாதிரி மனித மூளையில அழிக்க முடியாது. ஏன்னா ஃபார்மேட்டிவ் பீரியட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆறதெல்லாம், ஃபார்மேட்டிவ் பீரியட்ங்கிறது மூளை வளர்கின்ற பருவம். அப்போ ரெஜிஸ்டர் ஆறலாம் எரேஸ் பண்ணவே முடியாது, அது பர்மனண்டா இருந்தது ஆகும். அதனால அம்மா என்ன பண்ணணும்னு அப்டேட் பண்ணிட்டு முதல் 1 வருடத்துல இந்த குழந்தை எல்லாமே கத்துக்குது. ஆல்மோஸ்ட் சாப்பிட கத்துக்குது,
அதோட இதெல்லாம் அதுக்கு அட்டென்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப குழந்தை திரும்பி பார்க்குதா, கண் பார்வை நல்லா இருக்குதா, அப்புறம் காது கேக்குதா, தொட்டா இதுங்குதா, அப்படிலாம் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு ஆக்ஷன் பிக்சோரியல் லாங்குவேஜ்ல நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு சொல்லணும். எல்லாம் புதுமை. இந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே வந்து ஏற்கனவே இல்லை. அதனால விஷுவல் பாத்வே ஓபன் ஆன உடனே 3 மாதத்துல வந்து பைனாகுலரிட்டி பார்வை 2 கண்ணும் சேர்ந்து ஒரு பொருளை பார்க்கிற மாதிரி வந்துடும், ஒரு போக்கஸ் வந்துடும். அப்ப வந்து இந்த குழந்தை பைனாகுலரிட்டி விஷன் வந்த உடனே நீங்க கிட்ட இருக்கிற பொருள்களை ஃபர்ஸ்ட் எப்படி அம்மாவை சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு அம்மா அப்பாங்கிற மாதிரி பிக்சோரியல் ஆக்ஷன் லாங்குவேஜ்ல பொது அறிவு தகவல்களை உங்களுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது உங்களால சொல்லிக் கொடுக்கவே முடியாது. இந்த குழந்தைக்கு டெய்லி ஒரு 50 பொது அறிவுகள் தாள்னா பிரைன் ஸ்னாப்சஸ், இந்த பிரைன் மூளை திறன் என்ன ஆகும்னா ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆயிடும் நேச்சுரலி. ஏன்னா அந்த பிளாஸ்டிசிட்டி அந்த பிரைன் வளர்கின்ற போது நம்ம எலாஸ்டிசிட்டின்னு சொல்றத பிளாஸ்டிசிட்டி பாத்தீங்கன்னா அது வந்து ரிஜிட் ஆயிடும். ஒரு ஸ்டேஜ்ல 3 வயசுல வந்து ரிஜிட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு இந்த மூளையில வந்து இன்புட் விஷுவல் ஆடியோல அம்மா வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெயினா இருக்கும் குழந்தைக்கு. ஏன்னா சைக்கலாஜிக்கலா குழந்தை மற்றவங்கள்ட்ட மிக்ஸ் ஆயிருக்காது. ஸோ கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குழந்தையோட அறிவாற்றல் டெஃபினட்டா என்ன ஆகும்னா மல்டிபிள் ஆயிடும். மல்டிபிள்னாக்க பல மடங்குங்கிறது ஒன்றும் பெரிய மூளை கெப்பாசிட்டி பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. பட் உலகத்தில் இருக்கிற கெப்பாசிட்டியை பார்க்கிற போது இந்த குழந்தை டெஃபினட்டா வந்து பெட்டர் பிளேஸ்டா இருக்கும். பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் பிற்பாடு வராது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்படிங்கறதுல இது ஒரு பெரிய பருவம், ஒரு முக்கியமான பருவம். ஸோ இது தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம்.